அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 22 ஆகஸ்ட் இந்த தேதியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தொடர்பு கொண்ட அனைவரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, இத்தனை நாள் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த கேள்வியுமே கேட்காமல் உங்களுக்கு பதிலை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்பு கொண்ட எல்லார்ட்டையுமே உங்களுடைய பேர், என்ன சப்ஜெக்டு, எவ்வளோ மார்க்கு, உங்களுடைய ரோல் நம்பர் போன்ற விவரங்களை கேட்டு பதிவு பண்ணிக்கிட்டு பிறகு தான் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஆசிரியர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. சார், நான் அடிக்கடி தேர்வு வாரியத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னுடைய பெயர் செலக்டட் பட்டியலில் வந்திருக்கு, அதே போல் நான் தமிழ் துறையில் இருக்கேன், நானும் செலக்ட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் அடிக்கடி ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறேன். என்னுடைய விவரங்கள் இத்தனை நாள் கேட்கல, இன்றைக்கி கேட்குறாங்க. இப்படி கேட்டு எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? என்னுடைய விவரங்களை நோட் பண்ணி என்னை செலெக்ஷன் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்களா? எதனால் சார் இந்த விவரங்களை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. இதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். அதாவது அனைத்து பாடங்களுக்கும் தேர்வு பட்டியல் வந்துவிட்டது, தமிழ் பாடத்தை தவிர. அப்போ தேர்வர்கள் தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தொடர்பு கொண்டு தமிழுக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் விட சொல்லியும், அதே சமயத்தில் மற்ற பாடங்களுக்கான அந்த கலந்தாய்வு நடத்த கோரியும் கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அந்த தொலைபேசி எண்ணில் நம்ம கூட பேசுகிறவங்க, டோல் ஃப்ரீயில் பேசுகிறவங்க அதிகாரிகளிடம் கொண்டு செல்லும் பொழுது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறாங்களோ அந்த விவரங்களை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ பேர் கோரிக்கை முன் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்கன்றதை எங்களுக்கு விவரங்களோட கொடுங்க, அவங்களுடைய விவரங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரணத்தினால மட்டும்தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த நம்மளுடைய பேர், ரோல் நம்பர், மார்க் எல்லாமே கேட்கப்படுதே தவிர மற்ற எந்த ஒரு நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. அதனால் எந்த ஆசிரியரும் அச்சப்பட வேண்டியதில்லை. நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து விரைவில் ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களை போன்றே யாரெல்லாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை தொடர்பு கொண்டு என்னுடைய மதிப்பெண் மற்ற விவரங்களெல்லாம் கேட்குறாங்க, எனக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. மிக்க நன்றி. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.